My name is My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்லி நெக்ஸ்ட் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் ப்ளாகிங் என்னை சுற்றி என்ன நடக்குது அதை தான் கொஞ்சம் எதார்த்தமாக வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ வீடியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சீரியலை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நைட் வரைக்கும் என்னை சுற்றி என்ன நடக்குது அது ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக போடுவோம் பாருங்கள். சரி, இவர் உங்களுக்கே தெரியும், இவர் அவரே ஏதாவது ஒன்று சொல்லாரு, கேளுங்க, ஏதாவது சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியும், நான் தான் நவீன சூப்பர் ஸ்டார். கேட்டுங்க, பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னும் அங்கே காட்டுங்கப்பா, போதும். சரி, ஓகே. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு கல்யாண செட்டப் போகுது. கல்யாண செட்டப்புக்கு தோரணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது 2வது நாள். ஸோ இன்றைக்கி நான் வந்துக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் இது ஒரு நல்ல வீடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2வது நாள் என்ன சேர்த்து என்ன நடக்குது. ஸோ 2-3 நாள், ஒரு வாரம் போகிற வீடியோஸும் மொத்தமாக மெர்ஜ் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். மதியானம் ஆகிடுச்சுனால காலையில் வீடியோஸ் எடுக்க முடியல, ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. இவர் மேக்கப் மேன், அவங்க ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க. சரி, உங்களுக்கே தெரியும். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களும் ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க, ஓகேவா? லன்ச் டைம் பார்த்து இந்த வீட்டை பார்த்தீங்களா? இப்போ நான் இருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது லொக்கேஷன். தெரியல, இவங்க சாப்பிட்டுட்டு மூடி காணுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. தேடட்டும். இது வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு போன லொக்கேஷனில் இந்த வீடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீட்டை காட்டணுன்னா கீழே ஒரு மீன் தட்டி இருக்கு, அவங்களுக்கு காட்ட முடிஞ்ச அளவுக்கு. நல்லா இருக்குல்ல? மீன் தொட்டி நல்லா இருக்கா? இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மீன் தொட்டிப்பா. இது இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பூஜாரை. எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் தான். ஓகேதா? அந்த வீட்டை காட்டுறேன். ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் தான். எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட், எல்லாமே ஷூட்டிங்னு கட்டி விட்ட வீடு, தெரியுதா? ஸோ அதான் இப்போ போலீஸ் கேரக்டர் பண்ணுறாங்க. நமக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணல, அவங்க ஹேர் நான் பண்ணுறது வீடியோ எடுத்துக்காங்களா ஃபினிஷ். ஸோ எனக்கு இதே மாதிரி தான் போகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சீரியலில் ஃபைட்டர்ஸ் வந்திருக்காங்கப்பா. ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு காட்டுறேன். இவங்க தான் ஃபைட்டர்ஸ். ஆளை பார்த்தா தெரியும் சார். யூடியூப் ப்ளாகிங் எல்லாம் வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பிச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேருந்து ஹேர் ஸ்டைலிஷ்
சும்மா vlogging பண்ணுறேன். அங்கே ஒரு சீன் பார்த்துருக்கீங்களா? ஜி உங்களுக்கு என்ன கேரக்டர் சொல்லியிருக்காங்க? எதுவும் சொல்லலையா? நான் ஹேர் ஸ்டைலிஷ் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணல ஓனா இது இப்படியா தாவா இப்படியா தான் அப்படி எதுவும் பண்ண தேவையில்லை. இதை சொல்கிறியா ப்ரோ? ஓகே நல்லா இருக்குது இது வணக்கம் சொல்கிறது. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா 3வது நாள் வந்திருக்கேன். இந்த ரெக்கார்டிங் 3வது நாள் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ஹோட்டலில் ஷூட்டிங். இன்றைக்கான ஒரு vlogging வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு அடுத்தது இந்த வீடியோஸ் நான் என்ன அப்லோட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சீரியலோட காஸ்டியூமர். ஸோ அவர் நாங்கள் இன்ட்ரோ பண்ணேன். இவர் பார்த்தீங்கன்னா பல படங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கான vloggingல இவரும் வருவார். அவங்கள பற்றி எதாவது சொல்லுங்கள். எதார்த்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, கேமராவை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய பேர்? நம்ம சினிமாவில் எத்தனை இடம் ஒரு 20-25 வருஷமாக இருக்கணும். எத்தனை படம் பண்ணியிருக்காங்க? வேறு ஹிட் படம் சொல்லுங்கள். அது நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அஸ்தனா நிறைய படம், விஜயகாந்த் படம், கமல் சார் படம், ரஜினி சார் படம், விஜய் சார் படம் எல்லாம் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. அது படத்தோட பேர் முடிஞ்சால் சொல்லலாம். நம்ம தசாவதாரம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரோபோ பண்ணியிருக்கோம். அப்புறம் விஜய் இது கட்சி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாபநாசம் கமல் சார் பர்சனலாக தூங்காவனம் பாபநாசம்லாம் பண்ணியிருக்கோம். அவர் கூட பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சீப்பாக அந்த ஆண்டவன் கட்டளை விஜய் சேதுபதி படம், அப்புறம் நிறைய வெப் சீரியல், நிறைய தமிழ்நாடு ஒரு நவம்பர் ஒரு படம் அதுவும் நல்லா இருந்துச்சு. வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இடையில சீரியலும் பண்ணிகிட்ருக்கோம். எதுவும் சினிமாவில் வந்து இப்படியும் அதையும் சொல்ல முடியாது. எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போகணும், அவ்வளோதான். ஓகேவா? இன்றைக்கி இவரோட தானே இவரும் என்னோட ட்ராவல் பண்ணுவார். இன்றைக்கி vlogging வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். சில மேக்கே வீடியோ ஆனால் இதெல்லாம் ரொம்ப வராமல் போட மாட்டேன். ரிவைன் பண்ணிவிட்டோம் ஸ்பீடாக. எதாவது சொல்கிறதா சொல்லி பேசுங்க. கேமரா என்ன சொல்றது நினச்சேன். vlogging பண்ணதில்லை. இல்லை இது என்ன கேமரா? ஓகே நான் அவங்கள பார்த்து தான் சரி ஓகே ஓகே தேங்க்யூ. உங்கள் பேருமா? வித்யா. முன்னாடி எடுத்து விடுங்க, இதையும் எடுத்து விடுங்க. அது அப்படி விட்டோன்னா ஒன் சைடாக நான் பண்ணணும். என் பேர் சக்தி. ஸோ கைஸ், இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட். அங்கே இருக்கிற மேக்கப் மேன். ஸோ இங்கே இருக்கிறீங்களாம் ஆக்டிங் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இவங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இது தான் இப்போ நம்ம இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ஹோட்டல். அந்த பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது அங்கே இருக்காங்க, வராங்க. எங்கண்ணா ஷூட் போகுது? வெளியவா? இவங்க பேண்ட். ஓகே. ஸோ அந்த பக்கம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்களை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போதும் போதும், நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அம்மா உங்களை பத்தி ஏதாவது சொல்வீங்களா? சொல்லுங்கள். என் வீடியோ வந்துட்டு டைமிங் ஆனால் அமௌண்ட் எல்லாம் தனியாக போகிறீங்க. ஸோ கைஸ், இது தான் இன்றைக்கி வீடியோஸ் கொஞ்சம் லாங்காக போகுது. ஓகே, என் குட் டைம்னு சொல்லலாம். பிகாஸ் கொஞ்சம் நல்லா வீடியோஸ் கொஞ்சம் இதாக போயிடுச்சா. ஸோ அவ்வளோதாப்பா. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. விட்டா கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கிடுவோன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த vlogging வீடியோவில் முழுக்க என்னை பற்றி தான் எல்லாம் போட்டிருப்பேன். பிகாஸ் இது நம்ம சேனல்.
பொதுவாக ஷூட்டிங் நடக்கிறதெல்லாம் போட முடியாது, ஓகேவா? என்னோடய vloggings பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோஸை போய் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் பற்றி சொல்கிறீங்க. ஷார்ட் வீடியோஸ் ஜஸ்ட் ஃபார் மை ப்ரொமோஷனுக்காக தான், புரியுதா? அந்த ஷார்ட் வீடியோஸ் மூலம் தான் எனக்கு இப்போ வியூஸ் அதிகமாக வருது. அதான் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் வீடியோஸு லாங் டேஸ் என்னமோ நான் நல்ல வீடியோஸ் போட மாட்டேன்னு நினச்சிட்டுருக்காங்க. யூடியூப் எனக்கு ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்து ஏர்னிங்ஸ்லாம் தருதுன்னா நான் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லாமலாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் தான் கேஸ், அதுக்கு மாதிரி சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. லொக்கேஷன் பாருங்களா, நல்லா இருக்குல்ல? எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா திராட்சை இருக்குது இந்த லொக்கேஷனில். ஸோ இங்கே பாருங்கள் கேமராவில் அழகாக இருக்கிறேன்னா, இது நம்ம மொபைலில் எடுக்கலாம். அப்போ தான் மொபைல் எடுத்தால் நல்லா இருக்கும். கண்ணாடி பெருசாக இருக்குப்பா. ஒரு பர்சனை மீட் பண்ணேன், அவரை பற்றி கேட்கலாம். இங்கே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? இல்லை, நான் இப்போ இதில் இருக்கேன், சினிமா இதில். ஃபாரினில் குக்கிங் மாலபீஸ் செஃப்பா? அதுக்கு படிச்சிங்களா இல்லை ஓனா? இல்லை, படிக்காம தான் போய் ஹெல்ப்பராக இருந்து அதுக்கப்புறம் அப்படி அப்படியே பரவாயில்லையே. 2 வருஷம் இருந்தேன், அவ்வளோ. மேரேஜுன்னு சொல்லி ஊருக்கு வந்துட்டேன். சமையல் அப்போ தெரியும்? சமையல். ஏதாவது யூடியூப் சேனல் அந்த மாதிரி போட்டிருக்கீங்களா? இல்லை, நான் அந்த மாதிரி யானா போடல. சரி. ஏதாவது ரெசிபி இருந்தால் நான் பண்ணி பார்த்துருப்பேன். நான் யூடியூப் vlogger, அதால் வீடியோ எடுத்துக்கிட்டேன். பாருங்கண்ணா, வினோத் வீடியோ போடலாம்ல? வீடியோ போடலாம். உடைய வீட்டில் போனீங்கன்னா இப்போ இப்போ இருக்கிறது எல்லாமே தெரியும். நீங்கள் உங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்களா யூடியூப்பில்? இதுதான் என் சேனல். உங்களுக்கு சர்ச் பண்ண வரும், 2 நாள் கழிச்சு போடுங்க, வரும். நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. ஏதாவது சொல்கிறீங்களா வீட்டில்? உங்கள் வீட்டுக்கு? எங்கள் வீட்டில் நல்ல போகலாம். அதனால் சரக்கு அடிச்சா திட்ட மாட்டாங்க. எது வேணாலும் சைடு தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நான் தான் சண்டை போடுவேன். என் பசங்களும் என்ன பிரச்சனை கிடையாது. அப்பா சாப்பிடுப்பா, வீட்டில் வாங்கி சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. போதும் 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 போதும், இது அப்படியே போடுறேன். நான் உங்களுக்கு தந்தா தான் உண்டு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ரெஸ்டாரண்ட் சீன் ஒட்டு இருக்குது. இது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு லவ் பேர்ட்ஸ் தான். இந்த வீடியோ பார்ப்பவர்களோட ஒரு கேள்வி, ஏன் நல்லா லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க? கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியா 5:30 ஆகுது. சரி, பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி அதை சொல்லுங்களா? சரி, ஓகே. வீடியோ பார்த்துல ஓகே தானே உங்களுக்கு? ஓகே. வ்ளாகிங் வீடியோ இல்லை.
My name is what? My name is. You know the best kiss.